தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். தமிழகத்தை ஆள தாவேகாவின் தற்போதைய திட்டங்கள் என்னென்ன? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை முடிவுகள் நேற்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய தனி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கின்றது. 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார். தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றார். சட்டப்படி இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும் என்கின்ற விதிமுறைகள் இருக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கையில் இருக்கும். தனி பெரும்பான்மையை நிரூபித்து தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்கு 118 சட்டமன்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை. அந்த வகையில் இன்னும் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்படக்கூடிய நிலையில் 2 கூட்டணி, அதாவது திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. அவர்களுடைய அந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தைக்கு ஈர்த்து அவருடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்குமாறும் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளிலும், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றனர். அதே போன்று அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போன்று காங்கிரஸ் 5 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த இதர கட்சிகளில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்குமாறு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட தலைவர்கள் மூலமாக நடைபெற்று வருவதாக அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சியை அமைப்பதற்கான அந்த ஆதரவு அளிக்குமாறும், அதாவது கூட்டணி தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கும் பட்சத்தில் 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்கான அந்த உரிமை கோரி தங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நேற்று மாலை முதலாகவே நடைபெற்று வருகின்றது. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட பல மாநில நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியிலும் சரி, அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி என ஒவ்வொரு கட்சிகளிலும் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை தங்கள் வசம் இழுப்பதற்காகவும் தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்குவதற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நேற்று முதலாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்னும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை ஆளுநரிடம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கோருவதற்கான அந்த உரிமைக்கான கடிதத்தை நாளை வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கின்றார். இன்னும் 2 தினங்களில், அதாவது நாளை மறுநாள் 7ஆம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் தமிழக வெற்றி கழகம் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராகவும் அவர்களுடன் இருக்கக்கூடிய மீதி அமைச்சர்களும் பொறுப்பேற்பதற்காக அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இன்னும் 11 எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளிலும் இருக்கக்கூடிய மற்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.